ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கார் வாஷர் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் கார் வாஷர் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பேட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 48 வோல்ட் விஎஃப்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இது உண்மையாலுமே 48 வோல்ட் விஎஃப் தானா? இந்த விஎஃப்னால் என்னங்கிறத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து நம்ம வாங்கின ரேட் வந்து பார்த்திங்கன்னா 950 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்த்தாகவே இருந்துச்சு. அதில் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இந்த பேட்ரி வந்து 48 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் உண்மையான நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். பாருங்க, இதோட வந்து அன்பாக்சிங் வீடியோ அண்ட் டெஸ்டிங் வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதையும் வந்து பாருங்கள். இது வந்து 950 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்து. நம்ம வந்து இப்போ இந்த பேட்டரியை வந்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து மல்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கோம். மல்டிமீட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி வோல்டேஜ் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். டிசி வோல்டேஜ் 200 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து 48 வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து 200 வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். வாங்க வச்சு செக் பண்ணிடுவோம். பாருங்க, 19.9 வோல்ட் தான் வந்து வருது இந்த பேட்டரியில். சரி, இந்த பேட்டரி வச்சுருவோம். இன்னொரு பேட்டரியும் வந்து எடுத்துக்குவோம், அதையும் செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இதுவும் 20 வோல்ட் தான் வந்து வருது கிட்டத்தட்ட. ஆக மொத்தம் இது 20 வோல்ட் பேட்டரி தான். மேக்ஸிமம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2AH இருக்கும். ஆனால் வந்து நிறைய சைனீஸ் பிராண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மற்றபடி இது ஒன்றும் இந்த 48 வோல்ட்டுங்கிறது வந்து எந்த ஒரு மீனிங்கும் வந்து கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கார்ட்லெஸ் ட்ரில் இருக்குது. அதோட பேட்டரி நான் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து வோல்டேஜ் 20ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4AH. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அங்கே 20 வோல்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு 20 வோல்ட் காட்டுது. ஓகேங்களா? இது வந்து 4AH பேட்டரி. இது வந்து அதில் வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து 2AH தான் வந்து வரும். அதை விட கீழே கூட வரலாம். அது நம்மளால மெஷர் பண்ண முடியல. மற்றபடி இதில் இது ஒன்று தான் வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்களே தவிர, இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஒருத்தன்னு தான் சொல்லலாம். நிறைய இடத்துல ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து வாங்குங்க. ஆன்லைன்லேயும் கம்மியாக தான் இருக்குது. ஆஃப்லைன்லேயும் இது வந்து 950 ரூபாய்க்கு தான் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாசில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 நம்பர் வந்து தராங்க. ஆஃப்லைனில் வந்து பார்க்கும்போது இதில் வந்து 2 தான் வந்து தருவாங்க. இந்த சின்ன பேட்டரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து தீரலை. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் அது வரைக்கும் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். சப்போஸ் இதோட வோல்டேஜும் 20 தான் இருக்குது. இப்போ நான் வந்து 4AH பேட்டரி பார்த்தேன். அதோட வோல்டேஜும் வந்து 20 தான் இருக்குது. இதை வந்து இந்த மிஷினில் செட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாருங்கள், நானே உங்களுக்கு போட்டுட்டேன். பாருங்க, வோல்டேஜ் சேமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏஹெச் அதிகமாகும் போது வந்து உங்களுக்கு பேக்கப் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.